அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. மேரி மெக்டலின் அப்படிங்கிற பொண்ணுடைய நடவடிக்கை தகாத முறையில் இருந்ததா குற்றம் சாட்டி மக்கள் அவ மேலே கல்லெடுத்து தெரிய ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பக்கமாக வந்துட்டு இருந்த இயேசு கிறிஸ்து அந்த மக்களை பார்த்து ஒரே ஒன்று தாங்க சொன்னார். உங்களில் யார் பாவமே செய்யாதவங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பொண்ணு மேலே கல்லெடுத்து தெரியறதுக்கு தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், யாருமே அவன் மேலே கல்லெடுத்து தெரிய முடியலை. இதே மாதிரி தாங்க ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுறது ரொம்ப சுலபம். ஆனால் அந்த குற்றம் நடந்ததுக்கு இந்த சமுதாயம் எந்த வகையில் பொறுப்பாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம யாருமே கவனிக்காத ஒரு விஷயம். இப்போது சில பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் எந்த வகையான நெருக்கடிகள் அவங்கள இந்த தொழிலுக்குள்ளே தள்ளிச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை நம்மக்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்காக சில பெண்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ சந்திக்கலாம். இப்போ நம்ம சந்திக்க போகிற பெண் தன்னுடைய பேரை சொல்ல விரும்பலை. நீங்கள் எந்த ஊர்லமா பிறந்து வளர்ந்தீங்க? பெங்களூரில். எவ்வளோ வருஷம் பெங்களூரில் இருந்தீங்க? நான் 15 வருஷமாக இருந்தேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 4 அண்ணன் இருந்தாங்க எனக்கு. நான் 2 அக்கா இருந்தாங்க. நான் தான் லாஸ்ட் பொண்ணு. இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? எல்லாம் இறந்துட்டாங்க. ஒரு அக்கா மட்டும் இருக்காங்க. அம்மா அப்பா? அம்மாலாம் இறந்துட்டாங்க. அப்பா? அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். எனக்கு 6 வயசு இருக்கும் போது இறந்துட்டார். அப்போது நீங்கள் வந்து ஸ்கூலுக்கெலாம் போய் படிச்சிங்களா? படிச்சிருக்கேன். எவ்வளோ வரைக்கும் படிச்சிங்க? நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே படிக்கலையா? படிக்கலை. ஏன் படிக்கலை நீங்கள்? கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அதுங்காட்டி. ஓ, கல்யாணம் வீட்டில் பார்த்து முடிச்சாங்களா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜ். யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சொல்லுங்கள். மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. உங்கள் தாய் மாமனா? உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருந்தது? கல்யாண வாழ்க்கை எனக்கு படிச்சுட்டு இருக்கும்போது +2 முடிச்சுட்டு நான் காலேஜெலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மாமா வீட்டிலே இருந்ததுனால மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னாங்க. அதனால் எனக்கு விருப்பம் இல்லை கல்யாணம் பண்ணிக்க. அப்போ எனக்கு தெரியாது இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வயசு வித்தியாசம்லாம் தெரியல எனக்கு. மாமா வீட்டிலே இருந்ததுனால மாமா வெளியே கூட்டிக்கின்னு போய் எனக்கு என்னென்ன வளையல் வாங்கி தர்றது, புக்ஸ் வாங்கி தர்றது, என்னென்ன வேணுமோ என் விருப்பத்துக்கெல்லாம் எல்லாம் செஞ்சதுனால எனக்கு மாமா ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்றது தான் தெரிஞ்சதை தவிர நல்லா ஒரு நமக்கும் நம்ம மாமாவுக்கும் வித்தியாசம் இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணால் நம்ம பின்னாடி நல்லா வாழ்வோமா, 2 பேர் சந்தோஷமாக வெளியே போவோமான்றது எனக்கு தெரியல. அப்போது சரி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கோனாங்க, நானும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அம்மா இட்லி கடை போட்டிருந்தாங்க. ஒரு மிட்டாய் கம்பெனிக்கு தினமும் இட்லி கொடுக்குற வேலை தான். அவங்க தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு இட்லி சுட்டு கொடுப்பாங்க. மாமா வீட்டில் இருந்தார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் வாழ்ந்தேன். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்தது. எனக்கு அது கூட இப்படி தான் நம்ம சந்தோஷமாக குழந்தை பெற்றுக்கிறோன்றது தெரியாது எனக்கு. சரி எப்போதும் போல் மாமா ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அந்த டஸ்ட்டெல்லாம் ஒத்துக்காமல் அவருக்கு தொடர்ந்து இருமல், ஜுரம் அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சுது. 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டு மெடிக்கலில் அடிக்கடிக்கு ப்ரைவேட்டாக போய் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அதிகமாகவே நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனால் அவருக்கு டிபி அட்டாக் இருக்குது அப்படின்னாங்க. ஓஹோ. திரும்ப சரி டிபிக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட அந்த டிபி நிற்கவே இல்லை அவருக்கு. திரும்ப நிற்கலேன்ட்டு நாங்கள் போய் கேட்டால் சுகர் வர வந்துருச்சு அவருக்கு. அதில் 2 முறை பிளட்டு வாமிட்டு கூட எடுத்திருக்காரு. ஆனால் எனக்கு சொல்லவே இல்லை அவர் இந்த மாதிரி பிளட்டு வாமிட்டு நான் எடுத்தேன் அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். அவர் வேலை செஞ்ச இடத்துல அந்த டஸ்ட்டெல்லாம் அவருக்கு ஒத்துக்கவே இல்லை. இது ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அந்த நேரத்தில்? சின்ன குழந்தைங்கன்னா ஒரு குழந்தைக்கு 3 வயசு, ஒரு குழந்தைக்கு 4 வயசு. கூட யார் இருந்தாங்க வீட்டில்? நீங்கள் 4 பேர் மட்டும்தான் இருந்தீங்களா? 4 பேர். அம்மா இருந்தாங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க குழந்தை பிறந்த உடனே. ஓஹோ. எனக்கு அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. எங்களுக்கு யாரும் ரிலேஷன் யாரும் பக்கத்தில் இல்லை. குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்களா? அதுக்கப்புறம் அவருக்கு இந்த மாதிரியான உடனே நிறைய பேர் அவர் ஆஃபீஸில் இருந்து பார்க்க வந்தாங்க. கம்பெனியில் வேலை செய்கிற இடத்துல பார்க்க வரும்போது இந்த மாதிரி நிறைய பழங்களெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு போகும்போது என்னை நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்லுவார். அவர் வந்தவங்கள நல்லா உபசரி, அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அவரால் வேலை செய்ய முடியல. அப்படியே வேலைக்கு போய்க்கின்னு இருக்கும்போது படுத்த படிக்க ஆகிட்டார். 10 நாள் போகிறது, ஒரு மாதம் படுத்த படிக்க ஆகிடுறது. முடியல அவரால் வேலை செய்ய. ஆஃபீஸில் ஸ்டாஃபுங்கெல்லாம் வீட்லேயே பார்த்தாங்க. பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். அவங்களுக்கு நீ கவனிச்சுக்கோம்மா, நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, நீ எப்படிமா இருக்கிறேன்ட்டு என்னை பலவித கோணலில் என்னை பார்த்து கேட்க ஆரம்பித்தாங்க. ஓஹோ. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன இவங்க இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே அப்படின்ட்டு.
என்ன பண்ணுற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ, அவங்கள வரவங்கள கொஞ்சம் நல்லா கவனிச்சு அனுப்பு, நான் வேலைக்கு போகல, நம்ம பசங்க படிக்கணும், என்ன பண்ணுறது, நான் ஆஃபீஸில் நல்ல பேர் எடுத்தேன், அதனால தான் எல்லாம் என்னை வந்து பார்க்க ஆரம்பித்தாங்கோ, இப்போவும் என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்து எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. சரிம்மான்ட்டு. ஆனால் நிறைய வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நல்லா கவனிச்சிருந்தாங்க. எனக்கும் நிறைய வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்துருக்கும்போது சரி ஆஃபீஸ்க்கு வரீங்களா கொள்றீங்களான்னு என்னை கேட்டாங்க. நான் வரல சார் அப்படின்னு சொன்னேன். நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும்போது அவாய்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டுக்கார்ட்டே சொன்னேன், அவங்கெல்லாம் ஒரு மாதிரியாக நடக்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு நான் சொல்லும் போது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம நிலமை சரியில்லை அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரே சொல்ல ஆரம்பித்தார். அதாவது நம்ம புருஷனே நம்மளை சொல்கிறாரே அப்படின்ட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன் நான். இப்போது ஒரு மாதிரியாக உங்களை நடத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல, என்ன கேட்பாங்க, என்ன அவங்க எதனா ஒன்று கொடுக்கும்போது அப்படியே கையை தடவிக்கினே கொடுப்பாங்க. இருக்கும்போது தோலை தொட்டி ஆதரவாக இருமா, நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு என்னவா கஷ்டம், நீ நல்லா இருக்கிற, எங்கே போனாலும் நீ சம்பாரிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்க. கணவனே தன்னுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இவங்க நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது தான் தினம் தினம் பார்த்து பழகின மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த பெண். அதுக்கப்புறம் எதிர்பாராத விதமாக இவங்களுடைய வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்பட்டது. அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதுக்கப்புறம் வந்து சரி எங்கள் வீட்டுக்காரர் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னவொடனே எனக்கு தாங்கலை மனசு. நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நம்ம மாமாக்கிட்ட இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு அவங்ககிட்ட செக்ஸ் வச்சுக்கிற அளவுக்கு வந்துட்டுமேன்ட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு மனசே பிடிக்கல எனக்கு. அவங்க ஆஃபீஸில் வேலை பார்த்த ஆட்கள் கூடயா? அது ஆஃபீஸ் பிஎம்ஏ வந்து ஆரம்பித்தார் டைரெக்டாகவே வந்து பார்த்துட்டு காசுலாம் நிறைய பணம் கொடுத்துட்டு போனார். அவர் கொடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவர் செக்ஸுக்கு ஆசைப்பட்டார், என்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு இதை எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லவும் முடியல, யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு கூட தெரியாமல் இருந்தது நான். ஏன்னா என் மனசு வேதனை எனக்கு தான் தெரியும். நம்ம மாமாண்ட இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா படிக்க வச்சுருந்தாங்கன்னா நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டோம். நான் ஆசைப்பட்ட மாமாவோட வாழவும் முடியல, ஒரு நல்ல காலேஜில் போய் படிக்கவும் வாழ்ந்துட்டு வந்தேன் நான். இப்போ இந்த குடிப்பழக்கத்தில் ரொம்ப நீங்கள் உள்ளே போயிட்டீங்களா இல்லை எப்படி?
ஆமாம், குடி பழக்கத்தில் தான் நான் உள்ளே போனேன். ஆ. எனக்கு வந்து வெளியே போய் சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் முடியல என்னால். ஏன்னா இது எப்படி வெளியே போய் சொல்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் முதல்ல நல்லா வாழ்ந்தோம் அந்த இடத்துலையே. வாழ்ந்துருக்கும்போது இந்த குடிப்பழத்தை நம்ம எப்படி போய் சொல்கிறது, டாக்டருங்களா கிட்ட எப்படி சொல்கிறது நம்ம அப்படின்னு ரொம்ப தயக்கமாக இருந்தது. மனசு வேதனையாக இருந்தது எனக்கு. என்ன பண்ணீங்க அப்போ? நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிட்டு கூல்ட்ரிங்க்ஸாகவே சாப்பிட்டுன்னு இருந்தேன். வீட்டில் தான் குடிப்பீங்களா? மாரி கஸ்டமர்லாம் வரும்போது தான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன். வீட்டில் மற்ற நேரத்துலலாம் வைக்க மாட்டேன். வெளியெல்லாம் போவேன். குழந்தைங்க கொஞ்சம் தலையெடுத்த உடனே வெளியே போக ஆரம்பித்தேன் நான். சரி வீட்டிலலாம் வச்சுங்க, அது நான் இருக்கிற ஏரியாலலாம் அந்த மாதிரி நடக்க மாட்டேன். கொஞ்சம் தள்ளியே போய் நடந்தேன் நான். இப்போது உங்கள் வீட்டுக்கு நிறையா பேர் இந்த மாதிரி வந்துட்டு போகும்போது அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் சந்தேகப்பட்டு கேட்க மாட்டாங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி என்ன அடிக்கடி வரேன்னா அவர் உடம்பு சரி, நாங்கள் நல்லா அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் நல்லா இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் தேடி வருவாங்க. தேடி வந்ததுனால அக்கம் பக்கத்தில் யாரும் என்ன நினைக்கல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது நானும் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டலாம் பேசி பழகி இந்தமாரி வந்தாங்கக்கா, அதுமாரி பேசினாங்கக்கான்ட்டு சொல்லிகிட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம உடனே உடம்பு சரியில்லாம ரொம்ப ஆனதுக்கப்புறம் வர ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்து அவருடைய சாவை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தான் சாவெல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நல்ல குடும்பத்துக்கு. பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அடிக்கடிக்கு வர ஆரம்பிச்சேன். நின்னாக்கா அடிக்கடிக்கு வராங்கன்னு எனக்கு கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன சொன்னீங்க? அப்போ சொன்னாங்க, இல்லைப்பா அந்த மாதிரி அவருக்கு ஏதோ ஒரு பணம் வரணுமா, ஆஃபீஸில் வேலை செஞ்சது, அதனால தான் எனக்கு அடிக்கடிக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. இதே கொஞ்ச நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த வார்த்தை சொல்லியே. ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களாம் வந்து படிக்க ஆரம்பித்தோம். பசங்க 2nd இயர் 3rd இயர் போகும்போது வீட்டாண்டை வர்றதை அவாய்ட் பண்ணிட்டேன். வீட்டாண்டெல்லாம் வராதுங்க இதோட. இப்போ அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு பக்கத்தில் வீட்டுக்கு வரும்போது உங்கள் பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்களா? இருப்பாங்க வீட்டில். அவங்க கேட்பாங்களா? அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்பாவோட ஃப்ரெண்டுமா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ குழந்தையா இருக்கும்போது தெரியல பசங்களுக்கு, விளையாட்டு தானமாக இருந்துட்டாங்க. அப்போ உங்கள் பொண்ணுங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க? ஒன்றும் கேட்கல. நான் வந்து அங்கிள் வந்திருக்காங்கம்மா, நம்ம அப்பா வந்து இறந்துட்டார்ல, பசங்களுக்கெல்லாம் தெரியும் அவன் நோய் வாய்ப்பட்டு இந்த மாதிரி. அவரும் வந்து பசங்க கிட்ட ஃப்ராங்காக பேசுவார். அம்மா தேடிங்கன்னு அங்கிள்லாம் வருவாங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டு இருக்கும்போது அதனால் பசங்க வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கல. குழந்தைங்களுக்கு இப்பவும் தெரியாது. நான் இந்த மாதிரி பேசுறது கூட தெரியாது. நான் வெளியே வந்து பேசுறது கொள்வது கூட தெரியாது. இது வரைக்கும் வந்து நான் இந்த மாதிரி நடக்கிறது எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி செக்ஸில் வந்து ஈடுபட்டிருக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரொம்ப பேர் சித்திரவதை ரொம்ப அனுபவித்தேன் நான். எனக்கு வந்து வீட்டுக்காரர் இறந்துட்டானே, முதல்ல வந்து வீட்டுக்காரர் இருக்கும் போது எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் தெரியல. அவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய செக்ஸில் இப்படியெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டம்னா சித்திரவதைனா எப்படி, சிகரெட்டில் சூடு வைக்கிறது, விதவிதமாக செக்ஸ் வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறதால கூட எனக்கு இங்கே ஒரு மார்க்காக கூட வந்தது. சூடு வச்சு ரொம்ப புண்ணாகி ரொம்ப கஷ்டப்பட்டது. எதனால உங்களுக்கு சூடு வச்சாங்க? அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம செக்ஸ் வச்சுக்கணும், நீ நல்லா இருக்கிற, உனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண நல்லா இருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே நடந்துக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட்டு, தொடையில் அடிக்கிறது ஒரு டேஸ்ட்டு. செக்ஸே வச்சுக்கலன்னா கூட தொடையில் அடிப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாதி துணி கட்டிக்கின்னு பார்க்குற மாதிரி ஒரு செக்ஸ் வச்சுக்குவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும். நிறைய துன்பப்பட்டுட்டேன். ஆனால் என் நிலைமை எந்த பொண்ணுங்களுக்கும் வரக்கூடாது. என் நிலைமை என்னோட போகணும். இனி அடுத்த கட்டம் யாருக்கும் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த இதுக்கோசரம் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே ஒரு என்ஜிஓ பார்த்தேன் நான். அவங்க ஹெச்ஐவி வேலை செய்கிறவங்க. அவங்க என்ன பார்த்தாங்க, உனக்கு எப்படி இது வந்தது ஏது வந்ததுன்ட்டு ரொம்ப கேட்டாங்க. நான் சொல்லவே இல்லை. ஆனால் வந்து அப்புறம் வந்து எது வந்ததுன்னு கேட்டாங்க. எனக்கு இங்கே ஒரு மார்க் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே சூடு வச்ச மார்க்கு தான். ஆனால் கட்டின்னு எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான். அப்போ உனக்கு எப்படி இது வந்தது ஏது வந்து நான் அவங்க பர்சனலாக என்னை கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு மார்க்கு வந்தது அப்படின்ட்டு சொல்ல முடியாமல் நான் சொன்னேன் நான் அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் என்ஜிஓ ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடச்சிது எனக்கு. அவங்க வந்து ஒரு என்ஜிஓவில் நிறுவனத்தில் என்னை சேர்த்து விட்டாங்க. ICW நிறுவனத்தில் வந்து சேர்த்து விட்டாங்க. நீ வா, நீ இந்த மாதிரி முதல்ல நடந்ததுனால டெஸ்ட்டு பண்ணிக்கோ, அங்கே
டாக்டர் இதெல்லாம் இருக்காங்க, அந்த என்ஜிஓ மூலமாக போய் நான் டெஸ்ட்டு பண்ணேன். ஆனால் எனக்கு கடவுளுடைய அருளால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல், ஒரு HIV AIDS எல்லாம் இல்லாமல் நான் திருப்தியாக இருக்கிறேன். அதுவே எனக்கு கடவுள் கொடுத்த பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சொந்தத்தோடு நம்ம வாழ்ந்து ஒரு கணவரால் நம்ம செக்ஸ் ஒர்க்குக்கு வந்துட்டோம், கணவரால் இந்த அளவுக்கு நம்ம பாதித்து இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நினைக்கும் போது எனக்கு கடவுள் கொடுத்த இதுவே ஒரு பெரிய வழிகாட்டி ஆயிடுச்சு. நம்ம விபச்சாரியாக இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு ஆளாகாமல் இருந்துட்டோமே பல கஷ்டத்துலேயும் அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் சந்தோஷம்தான். எனக்கு நிறைய பேர் அங்கே இருக்கிறவங்க பார்த்தவொடனே எனக்கு இது ஒரு சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம இந்த அளவுக்கு நம்ம பாதிப்பு வரல அப்படின்னு நானே நான் தயார்படுத்திக்கின்னு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தோன்னே அப்போ என்னுடைய கஷ்டத்தெல்லாம் அவங்க கேட்டு இது பண்ணி நீ என்ஜிஓவில் வா, பேசு, சீரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹரிஹரன் சாரனை பார்த்து அவர் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்து இன்றைக்கி என் பிள்ளைங்க படிக்கிறாங்களா? ஒரு பொண்ணு 9th படிக்குது. நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை, ஸ்கூல் பேர். நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க குழந்தைங்க. இப்போ நான் குழந்தைங்களுக்கோசம் நான் கஷ்டப்பட்டது இன்றைக்கி நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த செக்ஸ் தொழிலேருந்து. அடுத்ததா கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் நம்மக்கிட்ட அவங்களுடைய கதையை மனசு விட்டு பேசுறதுக்கு வந்திருக்காங்க. என் பேர் எனக்கு நான் காதல் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அவர் என்னோடய ஆசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வச்சுக்குவார், நல்லா வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இதாக வரணும்னு சொல்லி என்னுடைய கனவுகள்லாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் அந்த கனவுகள்லாம் வீணாக போயிடுச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவோ ஆசைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த ஆசைகள்லாம் மண்ணாக போயிடுச்சு. குடிச்சிட்டு ஒரு குடிக்கு அடிமை ஆகிட்டார். ஆனால் குடிச்சிட்டு ஒரு ஃபேமிலியை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு இதே இல்லை அவருக்கு. அதனால் நான் என்ன செஞ்சேன், ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனேன். நான் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கு என்னோடய உடம்பு தான் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவர் அவரோட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டெல்லாம் கொண்டு நீங்கள் இவங்களோட நீங்கள் செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப இது பண்ணாங்க. சரி, எப்படியாவது நமக்கு வேறு நல்ல வேலை கிடச்சிருங்கிறக்காண்டி நான் அந்த வேலைகளையும் நான் ஒன்றா செஞ்சுட்டு தாங்க வந்தேன் நான். ஆனால் பார்த்தா கடைசியில் நான் ஏமாட்டம் தான் அடைஞ்சேன். நான் ஒவ்வொரு இடத்தையும் வேலைக்கு தேடி போன இடத்துலலாம் இந்த தொழிலில் தாங்க என்னை இது பண்ணாங்க. ஆனால் என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லை. ஒரு 3 வேளை சாப்பாட்டையாவது ஒரு வேளையாவது என் குழந்தைக்கு கொடுக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி நான் அந்த தொழிலில் ஈடுபட்டேங்க. நான் என்னோடய பேர் நான் ஆந்திரா, தெலுங்கானாவில் கம்பம் அண்ணன் ஊரில் இருந்தோம். அங்கே நான் படிக்கும்போது நான் ஒருத்தனை லவ் பண்ணிவிட்டு அவர் கூட வந்துட்டு அப்புறமா ஒரு 3 வருஷம் ஆயினுமேல அவர் நிறைய குடிச்சிட்டு ட்ரிங்கராக என்ன சந்தேகப்பட்டு அடிக்கிறது செய்கிறது எல்லாம் சேர்ந்துட்டு இருந்தார். அப்போ இந்த ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொடுத்துருந்தார். இந்த கஷ்டம் தாங்க முடியாத என்னோட ஒரு ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அவங்களாண்டே சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் டெய்லி அடிக்கிறாரு என்ன அப்படின்ட்டு. சொல்லும்போது என் தோழி இந்த மாதிரி இடத்துக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுச்சு. அப்போது அது ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இருக்கிற வீடு, புரோக்கர் ஹவுஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி அவங்க ஒரு ஃபேமிலி தான், அவங்க வீட்டில் வேலை செய்யணும் அப்படின்னு தான் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போகும்போது அங்கே போயின மேலே தான் எனக்கு இந்த மாதிரி ஆளுங்களை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு. ரொம்ப மனசு நொந்து போயிட்டு, சரி நம்ம ஏதோ லவ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்லினா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஆளாயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போன்னு அவங்க வீட்டிலவே கொஞ்ச நாள் அங்கேவே அவங்க வீட்டிலவே இந்த மாதிரி தொழில் நடந்துட்டு இருந்தேன். அப்புறமா ரொம்ப கஷ்டம், இந்த என்ன கஸ்டமரோட ரொம்ப கஷ்டம், கூட்டு போயிட்டு அடிக்கிறது செய்கிறது எல்லாம் சேர்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா அந்த வீட்டில் நின்று நான் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்தின மேலே கூட நான் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன். இந்த போலீஸு ரவுடி இந்த மாதிரி இதில் வரல. கஸ்டமர் ஒத்துறன்னு சொல்லிட்டு 2-3 பேர் இருப்பாங்க, வெளியே கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே ஒரு காட்டுக்கே கூப்பிட்டு போய் இந்த மாதிரி லாட்ஜு வீடு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. வெளியே அவுட் ஆஃப் சிட்டி கூப்பிட்டு போயினா அங்கே 2-3 பேர் இருப்பாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. அவங்களாண்டே ஏன்னா அவங்க இஷ்டம் மூலமாக செக்ஸு கேட்பாங்க. நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லினா அடிக்கிறது கூட உண்டு.
ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன நான் ஒரு 4-5 பேர் என்பது நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்துக்கோசரம் என்ன நடுக்காட்டில் விட்டுட்டு எனக்கு காசு கூட கொடுக்காதே போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு நைட்டு 12 மணி அப்படியே அந்த பேய் நடமாட்டத்துலவே நான் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அந்த மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு முடியவே இல்லை. ஒரு 3 மணிக்கு அந்த மெயின் ரோட்டுக்கு வந்தேன். அப்போது வந்து ஒரு சின்ன சின்ன வண்டிங்க போயிட்டு இருந்துச்சு. அப்போது வண்டி நிப்பாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, சரி ஏறுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு கூட ஒரு செக்ஸ் வச்சுட்டு தான் என்னை வந்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து விட்டாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். கஸ்டமர் காசு கொடுக்காது இல்லாத அவங்க இஷ்டத்துக்கு வந்து செக்ஸு கேட்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறோம் நாங்கள். என்னோட 4 குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து ஒரு வேலை தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மெட்ராஸ் கூட்டி வந்தோம். வீட்டு வந்து ஒரு வீட்டில் விட்டாங்க. ஆனால் அது வந்து பிஸ்னஸ் வீடு, அது எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் போகிறவனுக்கு வர்த்தாடி தான் எனக்கு தெரியும் அது அந்த மாதிரி வீடுன்னு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நான் வெளியே வர முயற்சி பண்ணும்போது உன்னை 10,000 ரூபாய்க்கு விற்றுட்டு போயிட்டாங்க, நீ எனக்கு சம்பாதிச்சு தரலன்னா 4 பிள்ளைங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதுலேருந்து நான் அங்கேருந்து விடுமுறை ஆகிறதுக்கு எனக்கு ஒரு கிளைண்ட்டு தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 3 வருஷம் அதுலேயே இருந்தோம். அவங்க நம்பி நான் என்னை வெளியே அனுப்புகிற அளவுக்கு நான் இருந்து, அதுக்கப்புறம் அவங்க என்னை வெளியே அனுப்ப என் குழந்தைங்களுக்காக நான் இந்த தொழிலுக்கு தள்ளப்பட்டது. இருந்தாலும் அந்த கிளைண்ட் மூலமாக நான் வெளியிலே 4 பிள்ளைங்களை இட்டுக்கிட்டு நான் வெளியில் வந்தேன். கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையால் பாலியல் தொழிலுக்குள்ளே எப்படி தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட இப்போ பேசலாம். சொல்லுங்கம்மா, நீங்கள் எந்த ஊர்? கேரளாவில் வந்து ஒரு எஸ்டேட்லேருந்து வந்திருக்கேன். என் குடும்பத்தில் 2 பொம்பளை பிள்ளைங்க தான். அப்பா அம்மாவும் கொஞ்சம் வயசானவங்க. அதனால என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? அப்பா வந்து எஸ்டேட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, கூலி வேலை. அம்மா வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. எஸ்டேட்னா தேயிலை இந்த மாதிரி மிளகு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் பண்ணிகிட்டு இருக்கையில் அது சீசன் டைமில் தான் அந்த வேலை கிடைக்கும், இல்லாத டைமில் கஷ்டமாக தான் இருக்கும். அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க, அம்மா வேலைக்கு போக மாட்டாங்க. இப்போ அந்த டைமில் நம்ம ஏன் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். ஏன்னா இப்போ படிக்க வைக்கிறதுக்கும் வசதி இல்லாதனால ஸ்கூலை விட்டு நின்றுட்டு நாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கையில் தான் எரா கம்பெனிக்குன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க வேலைக்கு. 16 வயசில்? 16 வயசில் எரா பேக் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, யார் கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? அங்கேருந்து வேலைக்குன்னு சொல்லி ஏஜென்ட்டுங்க வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு போய் 12 மாதம் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அங்கே வந்து வேலை செஞ்சு முடித்தோடனே அங்கேருந்து மாதம் மாதம் சம்பளம் அனுப்புகிறதோ இல்லை மொத்தமாக சேர்த்து வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் எழுதுவாங்க. அப்படி போகையில் தான் நானும் சரி எல்லோரும் ஒரு 10 பேர் போனோம். 10 பேர் போனதில் நாங்கள் 6 மாதம் அவங்க சொன்ன 12 மாதத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு கம்பெனியில் 6 மாதம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் போன 10 பேருமே பெண்களா? பெண்கள் தான். பெண்கள் தான். நான் அதில் வந்து சின்ன வயசாக இருந்தது நான் மட்டும்தான். மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமான ஏஜ் உள்ளவங்க தான், கல்யாணம் ஆனவங்க அப்படி இருந்தாங்க. 6 மாதம் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 6 மாதம் கழித்து இன்னொரு கம்பெனிக்கு மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி என்னை மட்டும் தனியாக இன்னொரு கம்பெனிக்கு மாற்றினாங்க. கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப காடு மாதிரி இருக்கு. ஏன்னா எரா கம்பெனி அப்படிங்கிற ஸ்மெல் அடிக்கும் அப்படின்றதுனால தனிப்பட்ட ஒரு இதில் தான் வைப்பாங்க எப்போவுமே. அந்த மாதிரி நினச்சிட்டு நான் கூட போன இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பாலியல் இது நடக்கிற இடமா இருந்தது. நான் ஃபஸ்ட்டில் குஜராத்தில். ஏன்னா அங்கே வந்து எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது தமிழ், மலையாளம் தான் தெரியும். அங்கே போனோடனே அவங்க நிறைய ஒரு பெண்கள்லாம் இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே சரி வேலைக்கு தான் நம்மளை மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சேன். எல்லோரும் போனோடனே அவங்க இஷ்டத்துக்கு நிறைய மேக்கப் எல்லாம் போட்டு உட்காந்துருந்தாங்க. சரி என்னத்துக்கு மேக்கப் போட்டு உட்காந்து எனக்கு அப்போ கூட அந்த இது தெரியலை, யோசிக்கலை நான் அதை பற்றி. போன உடனே நீங்கள் போய் வந்து மேக்கப் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வீடு மாதிரியும் தெரியல, ஒரு மாதிரியாக இருந்தது. அது அந்த சூழ்நிலையே வேறு மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வந்து யார்கிட்ட கேட்குறதுன்னு சொன்னால் என்னை கூட்டிகிட்டு போன அந்த ஏஜென்ட்டை கேட்டேன், ஏன் இது எந்த இடம் அப்படின்னு. என்னை ஏன் மேக்கப் பண்ண சொல்கிறாங்க? நான் எரா கம்பெனி பொதுவாக வந்து எரா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டட் மாதிரி போட்டுக்கணும், நெயில் பாலிஷ் போடக்கூடாது,
கேப் போட்டுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு உட்காரக்கூடாது. அதை தான் நான் கேட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லி, இல்லை இதெல்லாம் இங்கே வந்து இந்த கம்பெனி வந்து வித்தியாசமான கம்பெனி அப்படின்னு சொல்லி என்னை சமாளித்தாங்க. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போய் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்த உடனே என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் நான் வந்து என் நிலையில் நான் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அந்த 3 ஹவர் 3.5 ஹவர் கழிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்னை வந்து நான் அப்போ வந்து வயசுக்கு வரல. அந்த 16 வயசுன்றது வந்து நான் வயசுக்கு வரல. அங்கே போய் தான் என்னை வந்து ரேப் பண்ணாங்க. 3.5 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் போய் யார்கிட்ட பேசுனீங்க? யார்கிட்ட நான் ஒரு ரூமுக்குள்ளே கிடக்கிறேன். என்னை பார்த்து நானே வெக்கப்பட்டேன். ஏன் நம்ம இந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு வெக்கப்பட்டு. எனக்கு கூட இருந்த தமிழ் பெண் ஒரு லேடி இருந்தது. அந்த பொம்பளைகிட்ட சொன்னேன், என்ன ஏன் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஏன் எனக்கு பிடிக்காத வேலையெல்லாம் இதை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு. அப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மேடம் மாதிரி ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஹிந்தியில் பேசுனாங்க. எனக்கு அது சரியாக புரியலை. என்ன பேசுகிறாங்கன்னு நான் கேட்டேன். நீ இனிமேல் இங்கே தான் இருக்கணும், உனக்கு இதுதான் இடம், உன்னை யாரும் எங்கேருந்து உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப அடித்து சூடெல்லாம் போட்டாங்க கையில். நீங்கள் அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு தான் அந்த தமிழ் அந்த அம்மாவை பிடிச்சேன். தயவு செஞ்சு எனக்கு பிடிக்காத வேலையை என்னை செய்ய சொல்கிறாங்க. நான் இன்னும் வயசு கூட வரலாமா, என்ன இந்த மாதிரி நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட அழுதேன். அழுததுக்கப்புறம் அந்த அம்மா, நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை மட்டும் நீ கேட்டுக்கிட்டு நீ வந்துரு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெளியிலேருந்து ஏதோ கூப்பிடுவாங்களாம், ஆளுங்களை கூப்பிட்டு. அவங்க வெளியில் ஆளுங்களை இந்த மாதிரி வேலைக்கு அனுப்புறதுக்காக கூப்பிட்டு போவாங்களாம். அப்படின்னு சொல்லி, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், அங்கேருந்து உன்னை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிடுறேன், நீ உங்கள் ஊருக்கே போயிரு, இல்லைனா எனக்கு தெரிஞ்ச ஒரு NGO இருக்குது, அங்கே நான் வந்து அனுப்பி விட்றேன், உன்னை பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு வாரம் அங்கேயே வந்து ரொம்ப பாடாப்படுத்துனாங்க. ஒரு வாரம் நாங்கள் இருந்த இது வந்து என்னால் பேச முடியலை, அந்த அளவுக்கு இருக்குது நான் பட்ட அனுபவ கஷ்டமெல்லாம். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து என்னை அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்து, நான் வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், ஒரு பார்ட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்க தான் வந்து ட்ரெயின் ஏற்றி இங்கே ICWன்னு சொல்லி NGO இருக்குது, அந்த NGOவில் இப்போ என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து தான் என்னை வந்து இந்த அளவுக்கு பேசுவேன். அப்போ அந்த அம்மா ஒரு வாரம் கழிச்சு உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் வச்சு அவங்க வீடு தனியாக இருக்குது வெளியிலேயே, போர்பந்தர்ன்ற இடத்துல அவங்க வீடு ரூம் எடுத்திருந்தாங்க. அங்கே வந்து அவங்க வீட்டில் தங்க வச்சு அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் எடுத்து இங்கேருந்து ICWலேருந்து வந்து 2 பேர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இது எனக்கு தெரியாது, நமக்கு இப்படி நடக்கும் அப்படின்றத நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ICWவில் வந்து என்னை மீட்டுட்டு வந்து எனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து, நீ அதெல்லாம் வந்து கவலைப்படாத அப்படின்னெல்லாம் சொல்லி, நான் இன்றைக்கி வந்து இப்படி இருக்கிறேன், மனுஷியாக இருக்கிறேன் அப்படின்னு தற்கொலை பண்ணுறதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். நமக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அதெல்லாம் அந்த தற்கொலையிலேருந்து என்னை மீட்டு எடுத்தது ICWவில் ஹரிகரன் சார் தான். அவங்க வந்து எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து, நீ வந்து கவலைப்படாத, உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்ற அந்த எண்ணத்தையே உனக்கு நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்து எனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்து, எனக்கு தங்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து எனக்கு பார்த்து கொடுத்து எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா அப்பாவை வர வச்சு, இந்த மாதிரி அங்கேருந்து இங்கே மாற்றிட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு அம்மா அப்பா கிட்ட போய் பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னா அவங்க சூழ்நிலை எப்படி மாறுன்றது வந்து அவர் தெரிஞ்சுட்டு அம்மா அப்பாவை கூப்பிட்டு, இந்த மாதிரி அங்கேருந்து இங்கே மாற்றிருக்காங்கம்மா, இங்கே வேலைக்கு நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம், இங்கே தான் இருப்பாங்க, இனிமேல் நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவை வந்து சமாதானப்படுத்தி அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது உங்கள் அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு இன்னும் சொல்லவே இல்லை? இது வரைக்கும் தெரியாது. நீங்களும் சொல்லலை, அவரும் சொல்லலை, தெரியாது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சாரும் ஹெல்ப் பண்ணாங்க. கல்யாணம் யார் பார்த்து பண்ணி வச்சாங்க? வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க. அப்போது உங்கள் கணவர்கிட்ட இதை பற்றி எப்பயாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் சொல்லலை. இப்போ உங்கள் கணவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? அவர் வந்து வேறு மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஓஹோ. வேறு மேரேஜ் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அவர் வேறு மேரேஜ் பண்ணி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அது தெரியாமல் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க எனக்கு. எப்படி அந்த மாதிரி பண்ணி வச்சு? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் அவங்க. அதனால் சரி நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இனிமேல் வந்து கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளாலேயும் வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்கள் கணவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்தது தெரிஞ்சு கல்யாணம் பண்ணாங்க? அவருக்கு அம்மா அப்பா அவங்களுக்கு தெரியாது, எங்கள் மாமனார் மாமியாருக்குமே தெரியாது. ஓஹோ.
அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்குது அப்படின்னு. அப்புறம் எப்போ என்ன தெரிய வந்தது? என்ன கல்யாணம் பண்ணி என் பையன் வயித்துல இருக்கையில் 6 மாதம் வயித்துல இருக்கையில் தான் அவ தெரிய சொன்னா வந்தது. தெரிய தெரிய வந்தது வந்ததுன்னா லெட்ரு மூலியமா தெரிய வந்துச்சு. லெட்ரு போக்குவரத்து இருந்துச்சு. யார் அப்படின்னு சொல்லி கேட்கையில் அந்த மாதிரி நான் அப்படி தான் நான் அவருக்கு மேரேஜ் பண்ணியிருக்கேன் உனக்கு முன்னாடி, எனக்கு குழந்தை இருக்குது, பொம்பளை குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க அவர் கூட வாழ்ந்த காலம் எப்படி இருந்தது? வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னா, நான் அவர் முத என்னை கல்யாணம் பண்ணி நான் அவர்கிட்ட நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சராசரி ஒரு பொண்ணாக நினச்சி தான் நம்மளை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அப்போ ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ஆயிட்டோமே, இது நாளை பின்ன நமக்கு பிரச்சனை ஆகுமா அப்படின்றது தான் ஆரம்பிச்சு அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அப்புறமா அவர் நல்லாட்டு நம்மக்கிட்ட வந்து பேசி அன்பாக இருக்கிறதுனால சரி நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். சொல்லாமல் இருக்கிறதும் ஒரு உணர்ச்சியாக இருந்தது. நம்ம ஏன் அப்படி நம்ம சொல்லாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்குள்ளே நான் கேட்டுட்டு அந்த கேள்வியை அப்படியே மூடி மறைச்சேன். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், எனக்கு என்னை மன்னிச்சிருப்பா, நான் தெரிஞ்சு இந்த மாதிரி இது பண்ணலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவருக்கு காட்டுற அந்த அன்பில் கொஞ்ச நாள் நல்லா அந்த 6 மாதம் நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த லெட்டரை பார்த்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன் நம்ம வாழ்க்கையில் திருப்பி ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி சொல்லி பார்த்தேன். கல்யாணம் பண்ணி அவளையும் நான் கூப்பிட்டு வந்து ஒரே வீட்டில் நான் இருப்பேன் அப்படின்னாங்க. நான் அது ஒத்துக்கலை. என்னை இப்படியே விட்டுருங்க, குழந்தை பிறந்தா கூட இனிமேல் என்னை பார்க்காதீங்க, என் பிள்ளைய நான் வளர்க்குறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு. இது வரைக்கும் பையனுக்கு 10-11 வயசு ஆகுது, இது வரைக்கும் வந்து பார்க்கல. அப்போ நீங்கள் அப்பயே கிளம்பி வந்துட்டீங்களா? அப்போவே கிளம்பி வந்து இந்த உண்மை தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்து எங்கே கிளம்பி வந்தீங்க? இங்கே மெட்ராஸ்லேயே தான். அம்மா அப்பா வீட்டுக்கு போகணும்னு தோணலையா உங்களுக்கு? இல்லை, மெட்ராஸ்க்கு வந்துட்டு இங்கே சார்கிட்ட வந்து திருப்பி நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி அம்மா அப்பா வந்து பேசி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க தான் என்னை பார்த்துட்ருக்காங்க. அம்மா அப்பா ஹரிஹரன் சார் வந்து என் பிள்ளைக்கு படிப்புகள்லாம் இது பண்ணுறாங்க. யாரும் அப்பா உங்களோட இருக்காங்களா இப்போ? இல்லை, அவங்க தனியாக இருக்காங்க, நான் தனியாக இருக்கேன். அம்மா அப்பா இருக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுனால தான். நம்ம உழைப்பு நம்ம கையில் இருக்கையில் நம்ம ஏன் நம்ம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும், அவங்க நல்லா இருக்கட்டும், நம்ம ஒரு சுமையாக போய் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான். இப்போ உங்கள் குடும்ப செலவுக்கு என்ன பண்ணுறீங்க? ஐசிடிபியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, அங்கே அதனால வந்து சார் வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி அங்கே தான் உங்களுக்கு வேலையா? ஆமாம், சம்பளம் கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க. குழந்தை என்ன படிக்கிறான்? குழந்தை வந்து இப்போ 5th படிக்கிறான். இந்த மாதிரி பாலியல் தொழிலுக்குள்ளே தள்ளப்பட்ட பெண்களை மீட்டெடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை சீர் செய்கிற ஒரு தொண்டு நிறுவனத்திலேருந்து மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுடைய நிறுவனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்களோட நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1984ஆம் வருஷம் ஆரம்பித்தது. மிஸ்டர் ஏஜே ஹரிஹரன் அவர் தான் எங்களுடைய டைரக்டர், ஃபவுண்டர் எல்லாமே. அவர் வந்து இந்த மல்டிபிள் மார்ஜினலைஸ்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வேலை செய்யணுன்றதுக்காக மெயின் நோக்கம்தான் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தது. இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக இந்த பாலியல் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துகிட்ருக்குது. அது இல்லாமல் பாலியல் தொழிலில் ஈடுபட்டவங்களோட குழந்தைகளுக்காக அவங்களுக்கு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் மற்றும் அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. அது இல்லாமல் இந்த ஹோமோசெக்ஷுவல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரின சேர்க்கை, அவங்களுக்காகவும் அரவாணிகள் அவங்களுக்காகவும் பல நல்ல திட்டங்கள் நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது தெருவோரங்களில் இருக்கிறாங்கல்ல, அவங்க மத்தியிலையும் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். இதுதான் எங்களோட நிறுவனத்தோட வேலைகள். பாலியல் தொழிலில் ஈடுபடுற பெண்களை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இது வந்து ஒரு 15 வருஷமாக நாங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் ஏற்கனவே எங்களோட ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலயமா இப்போ இருக்கிறவங்க வந்து மெயினாக பியர் எஜுகேட்டர்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அவங்க மூலயமா மற்ற மக்களை நாங்கள் ரீச் பண்ணி அவங்கள நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவங்க வந்து போய் ஃபீல்டு ஆமாம், ஃபீல்டு விசிட் அவங்க போவாங்க. ஃபீல்டில் அவங்க போய் பியூர் எஜுகேட்டர்ஸ்ன்றது வந்து ஏற்கனவே இந்த தொழிலேருந்து இவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்கள நாங்கள் பியூர் எஜுகேட்டர்ஸாக யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு இப்போ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம், இதே தொழிலில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ரீச் பண்ணி தான் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ இருக்கிற பாலியல் தொழிலில் ஈடுபட்டு. அப்போ இந்த பியர் எஜுகேட்டர்ஸ் போய் பேசும்போது எந்த ஒரு அப்ரோச் எடுத்துப்பாங்க, எப்படி பேசுவாங்க அவங்க கிட்ட? பாலியல் தொழிலில் இருந்தப்போ என்னென்ன கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பேசுவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அதே நிலைமையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நாங்கள் மெயினாக HIV AIDS அவேர்னஸ் அவங்க மத்தியில் நாங்கள் பேசுகிறது.
ஸோ இப்போ பியர் எஜுகேட்டர்ஸ் அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறப்போ இப்போ அவங்களுக்கு சிலவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும், பட் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க மத்தியிலே அவங்க பியர் எஜுகேட்டர்ஸ் போய் பேசுகிறப்போ இட் வில் பி லைக் மோர் ஆஃப் எப்படி சொல்கிறது, இட் ரீச் தெம் ஆன் அ ஈஸி பேசிஸ் ராதர் தேன் நம்ம போய் பேசுகிறதுக்கும் அவங்க மக்களே அவங்கக்கிட்ட இன்டிமேட் பண்ணி பேசுகிறதுக்கும் தேர்ஸ் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் இட். இப்போ இந்த மாதிரி பேசும்போது அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருமா? கண்டிப்பாக there are a lot of behavior changes is happening in them. ஓகே. எந்த மாதிரியான பிஹேவியர் சேஞ்சஸ்? நிறைய பேர் வந்து இந்த பாலியல் தொழிலே விட்டே வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்து இப்போ ஐசிடபிள்யூலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுலேருந்து வெளியே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே நிறைய பேர் இருக்காங்க. வாலண்டியர்ஸா? ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்து? ஆமாம், கண்டிப்பாக வேலைக்கு தான் வச்சுருக்கோம். இந்த பெண்கள்கிட்ட ஒரு பிஹேவியர் சேஞ்ச் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்கல்ல, எந்த மாதிரியான சேஞ்சஸ்? எந்த மாதிரியான சேஞ்சஸ்னால் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க இந்த தொழிலில் போகிறதுக்கான முக்கிய காரணமே வந்து வறுமை தான். வறுமையின் காரணத்தினால தான் போகிறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வேறு ஒரு ஆப்ஷன் ஃபார் ஏர்னிங், நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால இப்போ ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏர்னிங் வர்றதுனால தட் இஸ் ஒன் ஆஃப் த பிஹேவியர் சேஞ்ச். அந்த தொழிலேருந்து வெளியே வந்து அவங்களோட இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க ஏற்கனவே, அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு இவங்க போய் உதவி செய்கிறாங்க. ஸோ அதே வந்து ஒரு பெரிய பிஹேவியர் சேஞ்சுன்னு தான் வாட் வி திங்க். ஸோ வறுமையின் காரணத்தில் போகிறதுனால வேறு ஒரு ஆப்ஷன் ஆஃப் கெட்டிங் மணி ஆன் அ சேஃபர் பேசிஸ். இது மாதிரி நிறைய என்ஜிஓஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க மத்தியில். ஸோ இப்போ எங்களோட நிறுவனத்தில் திஸ் இஸ் வாட் வி டூ. ஸோ இது மாதிரி நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க சென்னையில். இப்போது ஒரு எக்ஸ்ப்ளோரேட்ரி ஒரு ஸ்டடி நடந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 6300 பாலியல் தொழிலாளிகள் சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி ஒன்று வந்திருக்கு இப்போது. ஓஹோ. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பட்டியல்கள் இருக்கா? பட்டியல்கள் 2006 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. டான்சாக்ஸ் தெரியும்னு எனக்கு, தமிழ்நாடு எய்ட்ஸ் அவங்களும் ஐசிடபிள்யூவும் சேர்ந்து ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் ஒன்று பண்ணது. அதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் 6300 பேர் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 90,000, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் லேக்ஸில் போகுது. ஸோ அவ்வளோ பேர் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம நாட்டில். அதாவது இந்த மக்கள் தான் வெளியில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆமாம், வெளியே சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சது. இப்போ இந்த பெண்கள்லாம் சிட்டியில் இருக்கிறவங்க தானா இல்லை கிராமத்தை சேர்ந்தவங்களா? கிராமத்துலேருந்து மைக்ரேட் ஆகி இங்கே வேலை தேடி வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சிட்டியில் இருக்கிறவங்களுமே இருக்கிறாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க வீட்டில் இருந்து இந்த தொழிலில் ஈடுபடுறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய காரணங்கள், இப்போ ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி வறுமையின் காரணத்தினால சொல்கிறோம். வறுமையின் காரணமே சிலது வந்து கடன் பிரச்சனைகள்னால வரவங்க இருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா காதல் தோல்வி அதனால வர்றதுக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அது மாதிரி கணவனால் கைவிடப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்கள் தான் மெயினாக இந்த தொழிலில் வந்து ஈடுபடுறாங்க. இது யாருமே விரும்பி வந்து செய்கிற தொழில் கிடையாது. ஏதோ ஒரு கஷ்டத்தினாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்து அவங்க தள்ளப்படுறதுனால தான் இந்த தொழிலில் வராங்க. இப்போது நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த 2 பெண்களுமே எப்படி அந்த தொழிலுக்குள்ளே தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு பெண் வந்து ஒரு ஏஜென்ட் மூலமாக ஒரு பாலியல் தொழில் செய்கிற இடத்துல கொண்டு விடப்பட்டாங்க அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இந்த மாதிரியான ஏஜென்ட்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அவங்களுக்கு சட்டப்படியான ஒரு தண்டனை வாங்கி தர முடியுமா? அந்த அளவுக்கு இன்னும் நாங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. ஆனால் இந்த மாதிரி டிராஃபிக் ஆனவங்களை வந்து நிறைய பேர் ஐசிடபிள்யூ நிறுவனம் இது வரைக்கும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கு. அது எப்படின்னா மற்றவங்க மூலயமா கேள்விப்பட்டு இந்த மாதிரி மாட்டிகிட்ருக்குறாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா அதுக்கான சர்டன் நடவடிக்கை எடுத்து அவங்கள அங்கேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தவங்க தான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். உங்களுடைய ஷெட்யூலில் நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நம்மளை சுற்றி எத்தனையோ பெண்கள் வறுமை காரணமாகவும் வாழ்க்கையில் ஏற்பட்ட விபரீதங்கள் காரணமாகவும் எவ்வளோ அல்லல் படுறாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது தாங்க இன்றைக்கி நிகழ்ச்சியுடைய நோக்கம். இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடுற பெண்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு நிறையா தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.